ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது இது போல் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுலில் 1.5 டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதே டம்ளரில் தான் மீதி உள்ள இன்க்ரீடியன்ஸுமே அளந்து எடுத்துக்கணும். இதே டம்ளரில் 1/2 டம்ளர் ரவா, வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் நம்ம நார்மலாக உப்புமா செய்யக்கூடிய ரவா தான் எடுத்திருக்கேன். ஸ்பூனை வச்சு கடலை மாவையும் ரவாவையும் நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கலாம். கடலை மாவில் ஏதாவது கட்டிகள் இருந்தாலுமே நல்லா உடச்சுட்டுட்டு கலந்துட்டுருங்க. கடாயில் அதே கப்புக்கு 3/4 கப் நெய், எல்லா நெய்யுமே போட்டுடலாம். அதுதான் கரெக்டான ரேஷியோவாக வரும். நெய் நல்லா உருகுன உடனே கலந்து வச்சுருந்த கடலை மாவும் ரவாவையும் போட்டு நல்லா கலந்துடணும். ஆரம்பத்தில் கடலை மாவு எல்லா நெய்யுமே உறிஞ்சிட்டது போல தான் இருக்கும். ஆனால் நல்லா கலந்துடவே ரிலீஸ் ஆகும். அதே போல் கடலை மாவு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஆனால் நெய்யில் சேர்த்து இது போல் கலந்து விடும்போது நல்ல ஒரு வாசனை வரும். கடலை மாவும் ரவாவும் நெய்லேயே நல்லா வறுபட்டு நல்ல ஒரு மணம் வரும்போது வீடே மணக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கலந்துட்டு நெய் எல்லாத்தையுமே நல்லா இது போல் ரிலீஸ் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா கை விடாமல் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். அதே டம்ளரில் 3/4 டம்ளரில் இருந்து 1 டம்ளர் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கணும். இது மிக்ஸி ஜாரில் நம்ம சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிவிட்டு அளந்தெடுத்துருக்கோம். மிதமான சூட்டில் வச்சே தான் நம்ம ஸ்வீட்டை ரெடி பண்ண போகிறோம். சர்க்கரையுமே கலந்த பிறகு நல்லா இது போல் மிதமான சூட்லேயே கலந்துட சர்க்கரையுமே நல்லா உருகி கடலை மாவு ரவா கூட நல்லா மர்ஜ் ஆகி ஒன்றாகி வரும். மாவை நல்லா இது போல் எடுத்து விடும்போது பேனில் ஒட்டாமல் ஒன்றுக்கொன்று மர்ஜ் ஆகணும். அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்கொயர் கேக் டின் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது போல் இல்லைன்னா நீங்கள் பிளேட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு இது போல் பட்டர் பேப்பர் வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவும் தூவி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்வீட்டையுமே போட்டுடலாம். ஸ்பேட்டுலா வச்சு ஸ்வீட்டை நல்லா சம அளவு பண்ணி எடுத்துடலாம். ஸ்பேட்டுலா வச்சு தட்டி விடும்போது நல்லாவே ஹீட் ரிலீஸ் ஆகி இன்னமும் நெய் நல்லா உருகி வந்து ஸ்வீட் இன்னும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு அப்படியே வரும். சூடாக இருக்கும்போது இது போல் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா முழுமையாக ஆற வைக்கணும். அப்போ தான் நல்லா கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்க முடியும். நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா முழுமையாக ஆற வச்சுட்டேன். இப்போது வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். மேலே இருக்கிற பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஸ்வீட் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக செட் ஆகிருக்குன்னு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். எப்பயாச்சும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போதும் சரி, இல்லை குழந்தைங்க வீட்டுக்கு வந்து ஸ்வீட் கேட்குறாங்கங்கும் போதும் சரி, அந்த மாதிரி சமயத்தில் இது போல் சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.